பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 120வது சங்கீதம் 5வது வசனம். ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையில் குடியிருந்தது போதும். மேசேக் என்று சொல்லும்போது இஸ்ரவேலர் தங்கியிருக்கிற இடத்திலிருந்து அப்பாற்பட்டு தொலைவிலே வாழ்கிற ஒரு கூட்ட ஜனங்கள். அந்த ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரவேலர் யார் அப்படின்னா அந்நியர்கள். இப்போ இஸ்ரவேலில் ஒருத்தர் அந்த கூட்டத்தில் இருக்கிறான் அப்படின்னா அவன் யாராக தான் இருப்பான்னா அந்த கூட்டத்தில் உள்ளவனாக இருக்க மாட்டான், வேறொருவனாக இருப்பான். அப்படி என்றால் இங்கே சங்கீதக்காரன் எதை வைத்து சொல்லுகிறான் என்றால் அது ஒரு பிரிவினையின் அடையாளமாக இருக்கிறது. அதே போல் கேதார் என்று சொல்லும்போது அது இஸ்மவேலை சம்பந்தப்பட்டது. இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் ஆகாது, அதாவது இஸ்ரவேலுக்கும் ஆகாது. அப்போ அது ஒரு பகைமையை சம்பந்தப்பட்டது. இது ரெண்டுமே எதை நஷ்டப்படுத்தும் அப்படின்னா சமாதானத்தை நஷ்டப்படுத்தும். அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா கூடியிருந்தது போதும் என்று சொல்லுகிறார். இப்போ மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்களிடையில் குடியிருந்தது போதும் என்றால், ஆண்டவரே, இந்த பிரிவினை பகை இது நடுவில் நான் இருக்கக்கூடாதுப்பா, நான் அதை விரும்பலப்பா. ஏன் தெரியுமா? நான் சமாதானத்தை நாடுகிறேன் என்று 7வது வசனத்திலே சொல்லுகிறார். தேவனை உண்மையாய் தேடுகிறவர்கள் எதை நாடுவார்கள் தெரியுமா? சமாதானத்தை நாடுவார்கள். அப்படி என்றால் அவர்கள் எதை விரும்ப மாட்டார்கள்? பிரிவினையை விரும்ப மாட்டார்கள். பிரிவினையை விரும்பாதவன் சொல்லுகிற வார்த்தை தான், ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும். பல நேரத்தில் நமக்குள்ள பிரிவினை இருக்காது, நமக்குள்ள பகைமை இருக்காது. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அவங்க இந்த பிரிவினை உண்டு பண்ணும் காரியத்தையே பேசிகிட்டே இருப்பாங்க. ஒருத்தங்களை பற்றி பேசி 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 நம்மளை அறியாமல் நமக்குள்ள இந்த பிரிவினையை விதைச்சிடுவாங்க. புரியும்படி சொல்ல வேண்டுமானால், யோபு வாழ்க்கையில் பெரிய துக்கமான காரியம் நடந்துச்சு. யோபு வாழ்க்கையில் வந்த சோதனை என்பது சாதாரண சோதனை அல்ல, எந்த ஒரு மனிதனாலும் தாங்கவே முடியாத சோதனை. யோபு ஆனனால உயிரோடு இருந்தார், வேற யாராக இருந்தாலும் சூசைட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் யோபு உதட்டினால பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதையுமே நம்ம ஆண்டவருக்கு அகென்ஸ்டாக பேசிடவே கூடாது, அதில் ரொம்ப உறுதியாக இருந்தார். அப்படிப்பட்ட நிலையில் சில நண்பர்கள் வராங்க, வந்து பேசி 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 அது ஒரு அமைதியாக இருந்த யோபு அதன் பிறகு அவனும் பேச ஆரம்பிச்சிட்டான், நிறைய பேச ஆரம்பிச்சிட்டான். ஆமென். காரணம், அவனை சுற்றி இருந்தவங்க அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி 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 ஒரு கட்டத்தில் அவன் இருதயத்தில் அதுக்கு இடம் கொடுக்க போய் அவனும் பேச ஆரம்பித்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இதே போல தான் நமக்கு யார் மேலே பகையோ பிரிவினையோ நமக்குள்ளே இருக்காது. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அந்த காரியத்தை போட்டு 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 நம்மளே ஒரு கட்டத்தில் அப்படி யோசிக்க வச்சிருவாங்க. அதுதான் சங்கீதக்காரன் ஐயோ என்று சொல்லுகிறான். அது ஐயோ, அப்படி ஒரு லைஃப் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவர், அப்படி ஒரு நிலையில் என்னை வைக்காதீங்க, என்னை சுற்றிலும் இளைப்பாறுதலை கிருபையாய் கட்டளையிடும் என்று என்னை அங்கிருந்து காப்பாற்றுங்க, என்னை அங்கிருந்து பிரித்து கொண்டு வாங்க. இந்த சமாதானமான சூழ்நிலையில் என்னை வைத்து காத்து கொள்ளும் என்று கேட்கிறான். நாமும் அதை நாடுவோம், நாமும் அதை வாஞ்சிப்போம். மேசேக்கிலும் கேதார அண்டையிலும் குடியிருந்தது போதும். தேவ பிள்ளைகள் சமாதான குலைச்சலை உண்டாக்குகிறவர்களாய் அல்ல, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காக நன்றி. நாங்கள் சமாதானத்துக்கு விரோதமானவர்களாய் அல்ல, சமாதானத்தை நாடுகிறவர்களாகவும் சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.